1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது அநேக போராட்டங்களுக்கு ஊடாக நாம் கடந்து செல்ல வேண்டி வரும். அநேக சோதனைகள் வரும். இன்னும் சொல்ல போனால் உலகத்தாரை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு போராட்டம் வரும். ஆனால் உலகத்தாருக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் ஆண்டவராக பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். அதனால அவர் பிள்ளையாய் நாம் பாரும்பொழுது அவர் அன்பு கூறுவதனாலே அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஏனென்றால் அடிப்படையிலே அவர் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டவைகள் நம்முடைய காது கேட்கல, நம்முடைய கண்கள் அதை காணல. மனுஷனாகிய இந்த சரீரத்தில் ஜீவிக்கிற நமக்கு இதயத்தில் தோன்றவும் இல்லை. அநேக நாட்கள் போராடி கொண்டிருப்போம், அநேக நாட்கள் உபாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். இது எப்பொழுது நடக்கும், எப்படி ஆகும், எப்படி இந்த பிரச்சனை மலை போல இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு தயார் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் உங்க கண் காணாது, உங்க செவி அதை குறித்து கேட்காது, இதயத்தில் அது என்னதான்பா வைத்திருக்கிறார் தெரியும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் மனுஷராக இந்த சரீரத்தில் வாழ்கிற இந்த மனுஷ வாழ்க்கை, மனித ஜீவியத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. தேவனோடு நாம் நடக்கும் பொழுது, தேவனோடு நாம் வாழும் பொழுது, இயேசுவோடு நம்ம நடக்கும் பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் நம்மை பைத்தியம் போல நினைப்பார்கள். இதற்கு ஒரு பதிலாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதே அடுத்த வசனத்தில் 1 கொரிந்தியர் 2:10 நமக்கோ, யாருக்குங்க? ஆண்டவருடைய பிள்ளைக்கோ மனுஷன் இதயத்தில் இவை தோன்றாது, ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. அது ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனால ஆவியில வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில நடக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் சரீர பிரகாரமாக நடக்காத பொழுது, ரோமர் 8 நாம் பார்க்கிறோம், மனுஷ சரீர பிரகாரமாக நடந்தால் என்ன அழிவு வரும், நம்ம சரீர பிரகாரமாக சூழ்நிலையை பார்த்து தீர்மானம் எடுத்தால், நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால், முடிவுகளை எடுத்தால் என்ன அழிவு வரும். ஆவியில நடக்கிற மனுஷன் எப்படி அவன் ஜீவனுக்குள்ளே இருப்பான், சமாதானமாக இருப்பான் என்பதை வித்தியாசத்தை ரோமர் 8 நாம் வாசிக்கிறோம். அதனால தான் நமக்கோ, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ தேவன் என்ன பண்ணாராம், அவர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் மனுஷனுடைய காது கேட்காது, மனுஷனுடைய கண்கள் காண முடியாது, மனுஷனுடைய இதயம் அதை உணராது. ஆனால் நமக்கோ, தேவனோடு கூட நடக்கிறவர்கள், ஆவியில நடக்கிறார்களாகிய அவர்களுக்கோ ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்போனா நம்ம அப்படி போகணும், அப்படி நம்ம வாழ்க்கை மாறணும், ஆண்டவரோடு க்ளோஸ் ஆகணும், ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கணும், ஏசப்பாவோடு நடக்கணும், மாம்சத்திலே முடிவெடுக்காதபடி, சரீரத்திலே வாழாதபடி. எல்லா காரியங்களும் எவ்வளவுதான் போராட்டங்கள் உச்சகட்டமாக போனாலும் கர்த்தரோடு நடக்கிற அந்த ஜெபிக்கிற வாழ்க்கை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற வாழ்க்கை, கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்கிற அந்த வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஜெபம் பண்ணுகிற பிள்ளை கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக தவறான முடிவு அவர் எடுக்க மாட்டார்கள். கர்த்தர் அப்படி விட மாட்டார், சரியான முடிவிலே கொண்டு போவார். ஆக 11 வசனம் 1 கொரிந்தியர் 2:11 மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். மனுஷன் என்ன பண்ண போறான், இவன் என்ன பண்ணுவான் என்பது மனுஷனுக்கு மனுஷன் தெரியும். மிருக நாயாகட்டும், அதனுடைய பாஷைகள் அதுக்கு புரியும், அதனுடைய செய்கைகள் அதுக்கு புரியும். அதே போல மனுஷனுடைய காரியங்கள் மனுஷர்களுக்கு, மனுஷ ஆவிகளுக்கு புரியும். இவன் எப்படி பண்ணுவான், என்ன செய்வான், எப்படி என்ன பண்ணுகிறான், எங்க போகிறான், எப்படி எல்லாமே தெரியும். அதே போல மனிதர்களுக்கு மனித காரியங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவ ஆவியை உடையவர்கள் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று நாம் 11 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால் ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென்.
இதுதான் இதே வசனத்தை 8 ரோமர் 14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார். ஆமென். அப்போ ஏசப்பா நம்ம நேசிக்கிறாருன்னா நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் பிள்ளையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தான் நேசிக்கிறார். நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்றோம், அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை நடத்துகிறார். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ அவர் நடத்துவதற்கு அப்படி சுத்தத்திற்கு எப்போதும் காத்திருந்து ஜெபித்து 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 அவசரப்பட்டு சூழ்நிலையை பார்த்து மனுஷர்கள் சொல்வதை கேட்டு முடிவெடுக்காமல் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் அநேக வெற்றியை பெற்ற தேவ மனிதர்களை அற்புதமாக வழிநடத்துவார். அப்போ என்னன்னா நான் சொல்ல வருகிறேன், தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவனோடு ஒரு சம்பந்தம், தேவனோடு ஒரு ஐக்கியம், நிஜமான பூர்ண மனசோடு மனதோடு என்றாங்களா, பூர்ணமான ஒரு மனசோடு, முழு மனசோடு, முழு அன்போடு, ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்ற முழு மனிதர்களை நம்பாத ஒரு வாழ்க்கை நம்பி நம்ம கர்த்தரோடு பழகும் பொழுது, கர்த்தரோடு நடக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, அப்படி பாத்திரம் உட்காரும் பொழுது அந்த நம்பிக்கை வீண் போகாது.